வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் ரவா எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 4-5 பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கேரட், பச்சை பட்டாணி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரவையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ரவையை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம வறுத்து செய்யும்போது குழகுழப்பு இல்லாமல் நல்லா வரும். இப்போது வறுத்து எடுத்து வச்சாச்சு. அதே பேன்லேயே நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணும்போது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுந்துருச்சு. இப்போது நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளையும் சேர்த்துடலாம். பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிக்க விடலாம். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இதில் ரவையை சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கட்டி பிடிக்காமல் நல்லா வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போது ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், தண்ணிலாம் ட்ரை ஆகி நல்லா வெந்துருச்சு எல்லாம். நம்ம காய்கறிலாம் போட்டு பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.